20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 1881 ஆல் போர்டு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். கரெக்டாக வந்துச்சு. என்னென்னா 198 பாக்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 148 ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. ஏன்னா இந்த 148ன்ற நம்பரோட மேக்ஸிமம் இந்த 0ன்ற நம்பர் தான் வர வேண்டி இருந்தது. கரெக்டாக 4D அப்படியே வந்துருச்சு. சரி, ஆனால் இந்த 148ன்ற நம்பரு நம்ம இந்த 960 ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள், அங்கே எடுத்து வந்தோம். 348 இல்லை ஒருவேளை 148 841 இல்லை, அந்த 841 எடுக்கும்போது உள்ள நம்பர் 0 தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் தள்ளி வந்துருச்சு. சரி, இருந்தாலுமே 198 பாக்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். சரி, இப்போ அதே மாதிரி அடுத்து இது எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். இந்த 981 ஏ போர்டில் வந்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வரலாம். ஏ போர்டில் 4ன்ற நம்பர் இறங்கலாம். 981 அப்படின்ற நம்பருக்கு அடுத்து 4ன்ற நம்பர் இறங்கலாம். இல்லைங்களா? அதனால் ஏ போர்டில் உங்களுக்கு வந்து 4 மேட்ச் ஆகுதா பாருங்கள். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 5 4 அப்படின்னு இருக்குது. இந்த 6 5 4 அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் உள்ளே வந்து என்ன மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னா 2 4 இருக்குது. இந்த 2 4 இந்த 5 6 இறங்கிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 4 அப்படி இல்லைன்னா இந்த 3ன்ற நம்பர் பி போர்டில் இறங்கலாம். ஒருவேளை 3ன்ற நம்பரும் வரலாம். இல்லை, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 018ன்னு இருக்குங்க. 018 இந்த 018 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுடைய நம்பரே இறங்கலாம். ஒருவேளை 4 ஓகேங்களா. சரி, ஆல் போர்டில் 4ன்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 018க்கு அப்புறம் 9ன்ற நம்பர் வரலாம். 9ன்ற நம்பருமே வரலாம். இல்லைன்னா இந்த மாதத்தில் இந்த கிராஸில் அங்கங்கே ஏதாவது மேட்சாக இருக்குதா பார்ப்போம். 018க்கு அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 50 84 அதுக்கடுத்து பாருங்கன்னா இந்த 08 41. அப்படி பார்க்கும்போது திரும்ப வந்து இங்கே 4ன்ற நம்பர் தான் வருது. வேறு எங்கேயும் எதுவும் கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி தெரியல. அப்போ சி போர்டு 4 வருமானு பாருங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு போர்டில் 4 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 1 8க்கு அப்புறம் 0க்கு கேப் நம்பர் இங்கே ஒன்று இருக்குது. 7ன்ற நம்பர் இருக்குது. 1 8 0ன்ற கேப் நம்பரு. ஒருவேளை இங்கே 0க்கு 0 அப்படின்னா அதுக்கடுத்து இங்கே 1 வந்திருக்கு. கேப்பில் இருக்கிற இந்த 8 7ல் 8 வந்துச்சு. 7ன்ற நம்பரு, ஒருவேளை 7ன்ற நம்பரு வந்துச்சு அப்படின்னா சி போர்டில் 7 வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 2 வரலாம். ஓகேங்களா, 27. இந்த இடத்துல இப்படி வரலாம் அப்படின்னா 8 1 0 4 இங்கே வரலாம். 427 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா இந்த 018 இங்கே 810. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை டபுள்ஸ் வரலாம். இந்த மாதிரி டபுள்ஸ் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 88 அந்த மாதிரி தான் வந்தது டபுள்ஸில். எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 298 இங்கே ஒரு 298. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 018க்கு அப்புறம் இங்கே ஒரு 4 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ இங்கேயுமே டிஸ்பிளே கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த ஃபோனில். சரி, இங்கேயுமே 810க்கு அப்புறம் ஒருவேளை ஒரு 4 வந்துச்சு அப்படின்னா 44 ஏசி வரலாம். அப்படி இல்லைன்னா 7 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா 47 ஏசி வரலாம். 47ன்னு வரும்போது இங்கே 2ன்ற நம்பர் வந்துச்சுன்னா 427ன்ற நம்பரு வரலாம். இல்லை பாருங்கள், இந்த போர்டில் வந்து இப்படி தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 8 1 1 9 9 இருக்குது. 6மே வந்து இங்கே அப்படியே இந்த நம்பர் மொத்தமாக எடுத்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா இது மொத்தமாக வந்த மாதிரி தெரியும். 9 9 6 0 8 1. ஒருவேளை நமக்கு இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு இருந்தால் இங்கேருந்து வந்தால் அப்போ திரும்பவும் ஒரு 9 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்களா பாருங்கள். ஏன்னா இந்த 6 நம்பருமே அப்படியே வந்து போச்சு. இந்த 6 நம்பரும் பி போர்டில் இறங்குச்சின்னா 4 வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு 4 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 வரும். 3 வந்துச்சுன்னா 437 வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், இந்த 36 பாருங்கள், இந்த 367 2 நாள் விட்டு 643. இது நடுவில் ஒரு நாள் லீவு. அப்படி பார்க்கும்போது 3 நாள் விட்டு இங்கே தான் வரணும். இங்கே வரும்போது பாருங்கள் 3 வந்து பி போர்டு நிற்கும். ஓகேங்களா, 3 வந்து பி போர்டு நிற்கும். பி போர்டு 3 நிற்கும்போது பாருங்கள் 36 அந்த இதோட பாருங்கள், இந்த 3ன்ற நம்பரோட ஏசியில் 37 இல்லை 67, பிசி 67, ஏபி 64, அப்போ ஏசி 62, 632 அப்படின்னு வரலாம். இல்லைங்களா, 632 இந்த மாதிரி பார்க்கும்போது 632 வருது. 7 வச்சு பார்க்கும்போது 427 வருது. 4 இல்லை 7 ஆல் போர்டில் இல்லை டபுள்ஸ்லையோ டைரெக்டாகவும் வருமானு பாருங்கள். ஓகேங்களா, இதில் இந்த 15க்கு அப்புறம் நம்ம நிறைய நம்பர் எடுத்தோம். என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா, இந்த 15 கீழே 20, இன்னொரு நம்பரெல்லாம் எடுத்தோம். நாம் 20, 12 இல்லை அது 17 வருமா அப்படின்னு சொல்லியெல்லாம் எடுத்தோம். அதாவது இந்த 51 கீழே இந்த ஆனால் இந்த 51க்கு அப்புறம் இந்த 48 எங்கெல்லாம் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல இருக்குது. நான் சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு இது மட்டும் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த 51 கீழே 98, இந்த ஏசி பாருங்கள் 89 வருது பாருங்கள். இந்த ஏசி 89 கீழே அந்த 51 ஆப்போசிட்டு 06. அடுத்து பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள், இங்கே ஏபியில் 43னா இந்த 48 அது கீழே பாருங்கள் ஒரு 06 இருக்குது. எல்லா இடத்துலையுமே போன மாதம் வரைக்கும் லாஸ்ட்டில் கூட 89 கீழே 60 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு. அது எவ்வளோ நிறைய இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் 48 கீழே ஒரு 56, இங்கே பாருங்கள் ஏசி 84 கீழே ஒரு 01, இங்கே ஒரு ஏசி 51 கீழே ஒரு 48, இங்கே பாருங்கள் அதே மாதிரி நிறைய இடத்துல நல்லா கரெக்டாக வந்துக்குது. அந்த 51 கீழே நாம் எடுத்தது இதே மாதிரி தான். எங்கெல்லாம் 15 கீழே என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அது எடுத்தோம். இந்த 17ன்ற நம்பர் எடுத்தோம், அந்த மாதிரிலாம் எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எது நம்ம இன்னொரு நம்பர் எடுத்தோம், எனக்கு அது ஞாபகத்துக்கு வரல இப்போ. ஆனால் இந்த 98மே 48மே வந்திருக்கு போன மாதம் பாருங்கள். 89 கீழே 60. ஸோ அது நிறைய முறை என்ன சொல்கிறது அப்படின்னா, வந்த நம்பர்லேருந்து தான் திரும்ப வரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன் நான் நேற்று 198 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துலேருந்து தான் 198 பாக்ஸ் வரலான்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னா இங்கே பாருங்கள் 063க்கு இங்கே பாருங்கள் ஒரு ஆப்போசிட்டு ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 3க்கு 8, 06க்கு 51 அப்படியே ஃபுல் ஆப்போசிட் வந்துருக்கும் 063க்கு. அதுக்கு மேலே இருக்கிற நம்பரு இந்த 43 மட்டும் ஆப்போசிட் அடிச்சுட்டு 98ன்னு சொல்லி இந்த 1 அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லி தான் 198 நம்பர் எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் அதாவது இந்த 3ன்ற நம்பர் மட்டும் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இல்லைனா இந்த 43க்கு தான் 98 வரும்னு தான் நான் 198 பாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு வாய்ஸில் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் 48 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது இந்த 80க்கு ஒரு 08, இந்த 84க்கு ஒரு 48 பிசியில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, நிறைய பேர் அதை தள்ளி விட்டு இருப்பீங்க, கரெக்டாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் 063க்கு ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த 143ல் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆச்சு. அப்போ இந்த 575 டைரெக்டாக பாக்ஸில் அடிக்கலாம். இல்லை 575 பாக்ஸில் அடிக்கலாம், இல்லை ரெண்டாவது சான்ஸும் நிறுத்தலாம், சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் பாருங்கள், ஒருவேளை இது பாக்ஸில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகாதான் பாருங்கள். 0 இல்லை 2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 821 ஏசி 81க்கு ஏசி இங்கே 81, அடுத்து ஏபி 14க்கு ஏபி 14. இப்போ இங்கே பிசி 55, அதாவது ஃபஸ்ட்டு ஏசி வந்துருச்சு. இல்லை ஏசி 81ல் இந்த ஏசியே வந்துருச்சு.
இந்த 14 ஏபிலேருந்து ஏபி வந்துச்சு. அப்போ பிசியில் 55, பிசி 55 வந்துச்சுன்னா இங்கே ஒரு 55 கிடைக்குது. இங்கே ஒரு 255, இங்கே ஒரு 575. ஸோ அப்போ இந்த 75 இல்லை 25 கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள், இங்கே 51 இருக்குது. இந்த 51 பிசி வந்து அதே மாதிரி 48 வந்துச்சு. இப்போ நம்ம வந்து 632 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம் பாருங்கள். அதனுடைய ஆப்போசிட் பாருங்கள் 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் கணக்கு பண்ணுங்கள். அதில் பாருங்கள், இங்கே இந்த 01 இங்கே பிசியில் 51, இங்கே 84 பிசியில் 48. இப்போ அதுக்கு மேலே 932 இருக்குது. 932 இங்கே பாருங்கள் ஒரு 1 2 3ன்னு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது பாருங்கள், இங்கே ஒரு 518 பாக்ஸு, 920 518 ஒரு 932, இங்கேயும் ஒரு 932. ஸோ இந்த 932 ஒரு 632 வரலாம் கேமில். இங்கே பாருங்கள், போன வருஷம் மார்ச் மாதத்தில் 15, இந்த 15 இப்போ பிசியில் 51 வந்தது, 851. இப்போ 48க்கு 48 வந்தது பிசி. அப்போ இந்த 93 டைரெக்டாக வரலாம். இல்லைங்களா? 48க்கு ஃபுல் ஆப்போசிட் 93 அப்படியே வரலாம். இங்கே சி போர்டில் 4க்கு 4 நிறுத்தியிருக்கு. அப்போ அதே மாதிரி ஏ போர்டில் என்ன நம்பர் வந்ததுன்னா 1. ஓகேங்களா? அப்போ அந்த 1ன்ற நம்பரை அப்படியே டைரெக்டாக நிறுத்தலாம். 1ன்ற நம்பர் நிறுத்தினா 193ன்ற நம்பருமே வரலாம். இல்லை 193. ஏன்னா இங்கே முதல்ல வந்து இந்த 15 51 திரும்பிடுச்சு. அடுத்து 48 டைரெக்டாக வந்துக்குது. அப்போ 93மே டைரெக்டாக வரணும். 93 டைரெக்டாக வரும்போது இந்த 4க்கு 4 நின்ன மாதிரி 1க்கு 1 நிற்கலாம். அப்போ 193 அப்படின்ற ஒரு நம்பருமே அடிக்கலாம். இல்லைங்களா? அதோடு பாருங்கள், இங்கே பிசி 51 851, இங்கே 48 பிசி 48, இங்கே 52 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 52 25 நாம் இங்கே எடுத்தோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 25 52, இங்கே பாருங்கள் 55 57 75 ஆல் போர்டில். அப்போ 52 25 இல்லை 75 55. ஓகேங்களா? 25 55 75ல் ஏதாவது ஒரு நம்பரு கேமில் வர மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த 193ன்ற நம்பரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஆல் போர்டில் 52 25 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபிசியில் ஒரு 193 அப்படின்ற ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது. அதோட அடுத்து ஒரு ஃபாலோ நம்பர் சொல்கிறேன். ஃபாலோ நம்பரில் இந்த 08 தான் இருக்குது. பிசியில் 08 இருக்குது. ஏன்னா 48 நம்ம நேற்றான் பிளான் பண்ணோம், நேற்றே வந்து போச்சு. அதனால் வந்து 08 இல்லை 08 பிசி ஆல்ரெடி 08 09 ஆல் போர்டில் நம்ம ஃபாலோ நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பிசியில் மட்டும் வேணால் ஒரு 08 ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த 14 கேமில் எப்படி வரும்னு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், பிசியில் ஒரு 14க்கு 41 ஏற்கனவே பார்த்தீங்களா என்னன்னு தெரில. ஏபியில் ஒரு 14க்கு ஒரு 41. அதே மாதிரி போன மாதமும் ஒரு 41. அந்த 41க்கு அப்பயும் வந்து ஒரு 14 அடிச்சிருக்கோம். அதுக்கு முந்தின மாதத்துலையுமே வந்து எந்த போர்டில் 14 வருதோ அந்த போர்டில் 41 வருது. இங்கே ஒரு 41 இருக்குது. கரெக்டாக பாருங்கள், டைம் இல்லை. 41க்கு 14. ஓகேங்களா? இதுதான் கேமு. இங்கே பாருங்கள், 14க்கு ஒரு 41. மாதம் மாதம் எந்த போர்டில் 14 வருதோ அதே போர்டில் 41 வருது. இந்த மாதமும் வந்து ஒரு 14 வந்துருச்சு. இங்கே ஒரு 14. அப்போ அதே போர்டில் 41 திரும்பி வரும். ஏபி 41, பிசி 41. அதாவது ஏபி 41, பிசி 41 ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏன்னா போன மாதத்தில் கூட பாருங்கள், 41 எங்கே வந்துச்சோ அதே போர்டில் திரும்பி 14ன்னு வந்துருக்கும். இங்கே பாருங்கள் 14, இங்கே ஒரு 41. இங்கே வந்து ஏசியில் ஒரு 14, ஒரு 41, மறுபடியும் ஒரு 14,
அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிசி ஒரு 41, ஏபியில் ஒரு 41 ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா எல்லா மாதமும் அது எந்தெந்த மாதத்தில் வந்து அங்கேயே தான் வந்துருக்கு. இதை பாருங்கள், ஃபாலோ நம்பர் ஏபி ஒரு 41, பிசி ஒரு 41, அப்புறம் ஒரு 081. சரிங்களா? பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க.